அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஜூமில் எப்படி ஒரு மீட்டிங் ஒன்றை ஹோஸ்ட் பண்ணுறது, அதாவது ஷெடியூல் பண்ணி அந்த மீட்டிங் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். போன வீடியோவில் நான் எப்படி ஜூமை டவுன்லோட் பண்ணுறது, ஒரு மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பற்றி போன வீடியோவில் நான் கதைச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் எப்படி ஒரு மீட்டிங் ஒன்றை ஷெடியூல் பண்ணலாம் என்றதை பார்த்து பார்ப்போம். அதுக்கு முதல் இதுதான் உங்களோட ஜூம் அக்கௌண்ட்டுக்குரிய விண்டோ. ஸோ இதுக்கும் போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். ஸோ அதுன்ற தொடர்ச்சி தான் இதுக்கும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இருக்குது, அதுக்கு பிறகு அடுத்ததாக இருக்குது சேட். நீங்கள் யாரோடையும் சேட் பண்ணணுமெண்டா சேட்டுக்குள்ளே போய் உங்களோட கண்டெக்டில் இருக்கிற கண்டெக்ட் நம்பர்ஸோட இல்லாட்டி பர்சனோட நீங்கள் சேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு மீட்டிங்ஸ், அதாவது இதுதான் உங்களோட பர்சனல் ஐடி. அதாவது நீங்கள் பர்சனலாக இது மீட்டிங் நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணணுமெண்டா இந்த ஐடியை கொடுத்தீங்களாண்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்சனல் மீட்டிங் எது உங்களோட நடத்தி கொள்ளலாம். அடுத்தது எதுவும் கண்டெக்ட், உங்களோட கண்டெக்ட் எதுவும் சேவ் பண்ணியிருந்துச்சுண்டா இது 4 டைப்பில் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட அதாவது ஜூமில் இருக்கிற ஆப்ரேஷன். அதோட நீங்கள் ஜூமில் எதுவும் செட்டிங் செய்ய போகிறீங்களா, எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் செய்ய போகிறீங்களா, நார்மலாக இந்த உங்களோட ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு நார்மலாக ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்குது, வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது, ஆடியோ செட்டிங்ஸ், அதோட ஷேர் ஸ்க்ரீன், இப்படி கணக்க செட்டிங்ஸ் இருக்குது. ரெக்கார்டிங் கூட செட்டிங்ஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங்கில் இருக்க அந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணணுமெண்டா அந்த ரெக்கார்ட் எங்கே போய் சேவ் ஆகணுமென்றதுக்கெல்லாம் இதில் செட்டிங் செய்யலாம். அதே மாதிரி வீடியோ, நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே உங்களோட வீடியோ ஆஃபில் தான் இருக்கணும் வேண்டாம், நீங்கள் அதுக்கும் போய் வீடியோவில் செட்டிங் செய்யலாம். ஸோ இது நார்மலாக நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்குள்ளேயும் போய் பார்த்தீங்களா நீங்கள் அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் செட்டிங்ஸுன்ற விளக்கம். நாங்கள் இப்போ பார்ப்போம் என்னண்டு ஒரு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணுறாண்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி இதில் 4 பட்டன்ஸ் இருக்குது. இந்த 4 பட்டன்ஸில் இந்த அதாவது உங்களோட செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்னு இருக்குது. இந்த ஷெடியூலை கிளிக் பண்ணிங்களா அது ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கில் நீங்கள் இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எதுவும் பாடம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வேறு சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ இது சாம்பிளாகவே அதாவது இந்த பர்டிகுலர் நேம்ன்ற மீட்டிங்ன்ட்டு சொல்லி வருது. அதுக்கு பிறகு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது மீட்டிங் இன்றைக்கா அல்லாட்டிக்கு இன்னும் ஒரு கிழமை இருக்குதா. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டு நீங்கள் இப்போவே ஷெடியூல் பண்ணலாம். அதோட பர்டிகுலர் டைம், எந்த டைம் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் May 25 போட்டுட்டு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 1:15 கொடுக்குறேன். அதுக்கு பிறகு டியூரேஷன், எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் இந்த மீட்டிங் அதாவது நடத்த போகிறீங்க. 30 மினிட்ஸ் இருக்கலாம், அடுத்த 45 மினிட்ஸாக இருக்கலாம், 15 மினிட்ஸ். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஃப்ரீயாக செய்யணுமெண்டா 45 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் போகலாம். அதாவது 40 மினிட்ஸ் தான் நாங்கள் எப்படியும் அதாவது ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறதுக்கு 40 மினிட்ஸ் தான் நிலவாக இருக்கும். இதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூரிங் மீட்டிங்ன்றது. இந்த ரெக்யூரிங் மீட்டிங்ன்றது உதாரணத்துக்கு எங்களோட இந்த செஷன் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் தான் ஒரு செஷனாக நடக்கும். அதாவது ஒரு மீட்டிங் 40 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் போகும். அடுத்த 40 மினிட்ஸ் வந்தோடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டிங் எண்ட் ஆயிடும். ஸோ இதே பாஸ்வேர்ட் இதோட நீங்கள் இதை செய்யணுமெண்டா நீங்கள் இந்த ரெக்யூரிங் மீட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதாவது ரிமெம்பர் டு ரெக்கரன்ஸ் ஓர் ரிப்பீட் இன் யுவர் கேலண்டர் இன்விடேஷன், அதாவது சேம் இன்விடேஷன். இப்போ நான் இது செய்து முடியாக இப்படி இன்விடேஷன் உருவாக்குறதுன்ற பார்ப்போம். அந்த இன்விடேஷனை திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணப்படும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஜோன். இந்த டைம் ஜோன்ன்றது நாங்கள் எந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஏரியான்னு பார்த்துட்டு, அதாவது எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரின்ற இதை செலக்ட் பண்ணி விடலாம். தென் அடுத்தது உங்களோட மீட்டிங் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணணும். எல்லாட்டிக்கு உங்களோட பர்சனல் ஐடியே, அதை நான் முதலே சொன்னால் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஐடியான்னு இருக்குது. ஸோ அந்த ஐடியையும் யூஸ் பண்ணலாம். எல்லாட்டிக்கு இந்த மீட்டிங்குரிய ஐடி இது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். அதோட பாஸ்வேர்ட் ஒவ்வொரு மீட்டிங்கும் அதே ஜென்ரேட் பண்ணி காட்டும். அதோட வீடியோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்க ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸுன்ற வீடியோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் வீடியோவும் ஆனாக இருக்கணுமா இல்லை ஆஃபாக இருக்கணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி கேலண்டரில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவுட்லுக், கூகுள் கேலண்டர், அதர் கேலண்டர்ஸ். அதாவது வந்து இந்த டேட்டை நீங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணி அனுப்பலாம். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணலாம் என்னென்னட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் 4 செக் பாக்ஸ் இருக்குது. இந்த 4 செக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளலாம் வெயிட்டிங் ரூம். அதாவது ஒரு வெயிட்டிங் ரூம்னு இருக்குது. அதாவது ஒரு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் வெயிட்டிங் ரூமில் வச்சுட்டு தான் பிறகு எல்லோரும் ஓகேண்டா, அதாவது வந்து ஹோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டா, அதுக்கு பிறகு அந்த வெயிட்டிங் ரூம்லேருந்து ஆக்களை ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் அந்த வெயிட்டிங் ரூம்ன்ற அட்வான்டேஜ். அடுத்தது வந்து அதாவது ஹோஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் மிச்சாக்கள் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பிறகு மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்பான் என்ட்ரி, அதாவது வந்து பார்ட்டிசிபென்ட் என்ட்ரி ஆகிக்கே அவையில் மியூட் பண்ணி என்ட்ரி ஆகலாம், இல்லாட்டி அதை டிக் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட கம்ப்யூட்டர்லேயே இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய வசதி இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு இதை ஷெடியூல் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த கொடுத்ததை வச்சுக்கொண்டு நான் ஷெடியூல் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எனக்குரிய ஷெடியூல், அதாவது இன்விடேஷன் ஒன்றை இப்போ உருவாக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்விடேஷன், அதாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஷெடியூல் பண்ணினோன்னே டீச்சர் சாம்பிள் Zoom மீட்டிங்ஸ் என்று போட்டிருக்கு, அதான் என் நேம். அதில் பார்த்தீங்கன்னா என் மீட்டிங் வந்து 1:15 to 1:30 மட்டும் நடக்க போகுது. இதுதான் மீட்டிங் ஐடி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா காப்பி இன்விடேஷன் இருக்குது. இந்த காப்பி இன்விடேஷன்னா நீங்கள் காப்பி பண்ணினீங்களா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்விடேஷன் வந்து காப்பி ஆகிட்டு. இப்போ நீங்கள் யாருக்கும் அனுப்பணுமெண்டா அந்த காப்பி இன்விடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸுக்கு போய் யார் உங்களோட ஆக்களுக்கு அனுப்பணுமோ அவ்வளோ பேரே உங்களோட மெயில் அட்ரஸில் ஜஸ்ட் டைப் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யாருக்கு அனுப்பணுமோ, நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ என்ன தப்பிட்டீங்கன்னா மீட்டிங். ஸோ காப்பி பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதை கிளிக் பண்ணிங்களா ஏற்கனவே அந்த காப்பி பண்ணி இருக்கிற மீட்டிங் இது வந்து அதில் பேஸ்ட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் சென்ட் பண்ணீங்களா சரி. சென்ட் பண்ணிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டுது, நான் திருப்பி அனுப்புகிறேன் மெயிலை. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் கொடுத்த இன்விடேஷனே அப்படியே இருக்குது. என்ன டைம், அதாவது உங்களோட டாபிக் என்ன, அந்த டைம் என்ன, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங், அதாவது ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் த மீட்டிங்காண்டா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களாவே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட Zoom அக்கௌண்ட்டுக்கு போகும். அதாவது Zoom அக்கௌண்ட் மீன் உங்களோட Zoom நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட Zoom சாஃப்ட்வேருக்கே போகும். ஸோ இதில் நான் ஏற்கனவே டீச்சருக்குரிய Zoom அக்கௌண்ட்டில் இருக்கிறபடியே இதை நான் கிளிக் பண்ணல. இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்களாண்டாலே ஓகே. அப்படி இல்லையேண்டா நான் உங்களுக்கு நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஜாயின், இந்த ஜாயினில் உங்களோட மீட்டிங் ஐடி இப்போ பார்த்தீங்களா நான் அனுப்பின மெயிலில் பார்த்தீங்களா மீட்டிங் ஐடி இதுதான். மீட்டிங் ஐடி 77125650783. ஸோ இதுதான் உங்களோட மீட்டிங் ஐடி. இந்த மீட்டிங் ஐடியை ஜஸ்ட் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா நீங்கள் இதில் ஜாயின் ஆகிறதுக்கு இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதுதான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் ஒரு மீட்டிங்கில். நான் போன வீடியோவில் காய்ச்சிருந்தேன்னா எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இதுதான் உங்களோட உதாரணம், அந்த ஒரு ஷெடியூல் பண்ணின மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்றது. தென் அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.
ஸோ இதுதான் ஒரு உங்களோட ஷெடியூல் பண்ணின மீட்டிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறது, ஒரு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணுறதுக்கு உரிய விளக்கம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஸ்க்ரீன், அதாவது வந்து இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இப்போ தானதுக்கு ஷெடியூல் பண்ண மீட்டிங்கில் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும்னா அதை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோட ஸ்க்ரீனை. ஸோ அதை இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களா. இதுக்கு பிறகு நியூ மீட்டிங், அதாவது வந்து நீங்கள் ஒரு இன்விடேஷனை கொண்டு அனுப்பல, மீட்டிங்கை தொடங்கிட்டு இன்விடேஷன் அனுப்பலாம். ஸோ அப்படியான இதுகளுக்கு இந்த நியூ மீட்டிங்கு போகலாம். இப்போ தானதுக்கு நான் கிளிக் பண்ணினேன்டா, இந்த நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் கம்ப்யூட்டர் ஆடியோவிலே போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ அது டிஃபால்ட்டாக என்னென்ன செய்யணுமென்று சொல்லி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோவும் ஆடியோவும் நான் டிஃபால்ட்டாகவே நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட், அதாவது நீங்கள் தான் மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, பட் ஒரு தடவை இன்வைட் பண்ண இல்லை. இன்னும் நீங்கள் இதில் இருந்தால் இன்வைட் பண்ணலாம். இந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இன்வைட் என்ற பட்டன் இருக்குது. இந்த இன்வைட் என்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா நீங்கள் இன்வைட் பண்ணலாம். அதாவது உங்களோட கண்டெக்டில் இருக்கிற ஆக்களை இன்வைட் பண்ணலாம், எல்லாத்துக்கு பர்டிகுலர் இமெயிலுக்குள்ளால் உங்களோட ஆக்களை இன்வைட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு மிச்ச மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்குரிய விதம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளலாம், யாரோட உங்களோட மெம்பர்ஸோட இந்த மீட்டிங்கில் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நான் முதல் சொன்னேன்னா எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீன் ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் என்னென்ன விண்டோ. நீங்கள் உதாரணத்துக்கு நான் மெயிலை ஷேர் பண்ண போகிறேன்டா இதண்டா, இந்த மெயிலை கிளிக் பண்ணிங்களா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயிலை ஷேர் பண்ணும். பிறகு இந்த ஸ்டாப் ஷேரை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணி உங்களோட நார்மல் விண்டோவுக்கு வரும், அதாவது ஜூம் விண்டோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட், அதாவது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஜூம் மீட்டிங் எதுவும் ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்களா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் பண்ணும். எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதையும் அது ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுக்கு பிறகு இது ரியாக்ஷன் நீங்கள் காட்டணும்னா இந்த பர்டிகுலர் பட்டன் அமர்த்தி உங்களோட ரியாக்ஷனை காட்டலாம். தென் உங்களோட மீட்டிங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட டைம் ரீச் ஆகலை, பட் இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆகிட்டேன்டா நீங்கள் பிரச்சனை இல்லை, இந்த எண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்களா என் மீட்டிங் ஃபார் என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மீட்டிங்கை வந்து எண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒரு மீட்டிங் ஒன்றை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, தென் ஷெடியூல் பண்ணுறது என்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமான எதுவும் கேள்விகள் இருப்பின் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.